நியூஸ் தமிழ் கழுகு. விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு செஞ்சிருக்கிறதால வேட்புமனு தாக்கல்ல ஏதாவது பிரச்சனை வருமானு ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் கூட விஜய் தீவிர ஆலோசனையில ஈடுபட்டிருக்காராம். ஏற்கனவே தன்னோட சொத்து கணக்குகளை மிகச்சரியா யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு வேட்புமனு தாக்கலப்ப வெளிப்படுத்த விஜய் தயாராயிட்டு இருந்த நிலையில அவரோட மனைவி சங்கீதா விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்ச விவகாரம் விஜய்க்கு கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கான். காரணம், விஜயோட வருவாய் மற்றும் அவரோட சமூக அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நிரந்தர ஜீவனாம்சம் தரணும்னு தன்னோட மனுவுல சங்கீதா கேட்டிருக்காங்க. அவர் கேட்டிருக்கிறது பெரிய தொகையும் சில சொத்துகளுமா. ஆனா விஜய் தரப்புல இருந்து அதை விட ரொம்ப குறைவா தரோம்னு ஒன் டைம் செட்டில்மெண்ட் பேசப்பட்டுச்சான். இதுக்கு பிறகுதான் குடும்ப நல கோர்ட்டுக்கு விவகாரம் போச்சுன்னு பேசிக்கிறாங்க. விஜயோட வேட்புமனு தாக்கல்ல இடம்பெற போற சொத்துக்களை வச்சுதான் விவாகரத்து வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்னு சொல்றாங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுதான் விஜய் தன்னோட சொத்து விவரங்களை தன்னோட மனுவுல கவனமா கையாள முடிவு செஞ்சிருக்காராம். ஆட்சியில பங்கு கூடுதல் தொகுதிகளை கேட்ட காங்கிரஸ் பொட்டிப்பாம்பா அறிவாலயத்துல அடங்கி திமுக குழுக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போக ராகுல் காந்தி ஆட்சியில பங்கு கூடுதல் தொகுதி கோரிக்கைய கைவிடலன்றாங்க. கட்டுக்கோப்பான கூட்டணின்னு கடந்த தேர்தல்கள்ல நிரூபிச்ச திமுக கூட்டணியில சில காங்கிரஸ் தலைவர்கள் கல்லெறிய திமுக தலைமை ரொம்பவே கோபத்துல இருந்துச்சு. ஆனா கிரீஷ் சோடங்கர் செல்வ பெருந்தகை தொகுதி பங்கீட்டு குழுக்கிட்ட பேச அறிவாலயத்துக்கு வர்ற முதல் நாள் திமுகவோட மூத்த அமைச்சர் ஒருத்தர் முதல்வரோட ஆலோசனைப்படி தமிழக காங்கிரஸ் விஐபிகள் கிட்ட இரவு முழுக்க பேசியிருக்காரு. ஏற்கனவே டெல்லி தலைமை கிட்ட திமுக தலைமை பேசின சில விஷயங்களை சொல்ல காங்கிரஸ் புள்ளிகள் எதுவும் பேசலையா. நாளைக்கு நாங்க சம்பிரதாயத்துக்கு வர்றோம், மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சோடங்கரே பேசுவாரு பாருங்கன்னு சொல்லிட்டு போனாங்களாம். அதே மாதிரி மறுநாள் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்த சோடங்கர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அறிவாலயத்துல எதுவும் பேசலையாம். சம்பிரதாயமா நலம் விசாரிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. சொன்ன மாதிரியே சோடங்கர் மீண்டும் திமுக ஆட்சி அமையும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. காங்கிரசுக்கு திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும்னு செல்வ பெருந்தகை சொன்னாலும் திமுக கிட்ட அப்படி ஒரு திட்டமே இல்லையா. 2021 மாதிரியே 25 தொகுதிகளை தான் திமுக ஒதுக்குங்கிறாங்க. ஆனா 2 நாள் கழிச்சு சோடங்கர் திமுக கொடுக்கிற 25 தொகுதிகள் போதாதுன்னோ நாங்க கேட்கிற தொகுதிகளை கொடுத்துட்டா நாங்களே ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுப்போம், திமுக கிட்ட கேட்க மாட்டோம்னு பேசியிருக்காரு. முதல்வர் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொன்ன ராகுல் முதல்வரை தன் சகோதரர்னு குறிப்பிடல. முதல்வரும் ராகுலுக்கு நன்றி சொல்லும் போது சகோதரர்னு குறிப்பிடாதத அரசியல்ல சீரியஸா பாக்குறாங்க. போன வருஷம் முதல்வர் பிறந்த நாளைக்கு கூட்டாட்சி தத்துவத்தை காக்கவும் அரசியலமைப்பை பாதுகாக்கவும் 2 பேரும் சேர்ந்து பயணிப்போம்னு சொன்ன ராகுல் இந்த வருஷம் முதல்வரோட ஆரோக்கிய வாழ்வுக்கும் தமிழக மக்களுக்கு தொண்டுகள் தொடரவும் வாழ்த்துன்னு சொல்லி இருக்காரு. இந்த வாழ்த்து செய்தியே 2 கட்சிக்கும் இடையில விரிசல் இருக்கிறதுக்கு அடையாளம்னு பேசிக்கிறாங்க. துணை முதல்வரோட குறிஞ்சி இல்லத்துக்கு பொதுமக்கள் பிரச்சனைகளோட வரலாம், ஆனா கட்சிக்காரங்க சீட் கேட்டு சிபாரிசுக்கு வரக்கூடாதுன்னு தடை போடப்பட்டிருக்கான். பசுமை வழிச்சாலையில் இருக்கிற துணை முதல்வரோட குறிஞ்சி இல்லம் கட்சிக்காரங்களால நிரம்பி வழியும். சென்னையில இருந்தா யாரையும் காக்க வைக்காம எல்லோரையும் பார்த்து பேசி அனுப்பிட்டு இருந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த 3 நாட்களா கட்சிக்காரங்க யாரும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காராம். குறைகளோட அரசு உதவிகளை கேட்டு வர்ற பொதுமக்களை தவிர யாரும் குறிஞ்சி இல்லத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கான். காரணம், தேர்தல்ல சீட்டு கேட்டு துணை முதல்வர் ரெக்கமெண்டேஷனுக்கு சாரசாரியா கட்சிக்காரங்க வர்றாங்களாம். எல்லாத்தையும் தலைவர் முடிவு செய்வாரு, தகுதியானவங்க யாருங்கிறது தலைவருக்கு தெரியும்னு சொல்லியும் கேட்காம கட்சிக்காரங்க படையெடுத்ததுனால அப்படி ஒரு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கான். தேர்தல் தள்ளி போறது உறுதியானா புதுமை பெண் தவ புதல்வன் திட்டத்துல இன்னொரு 5000 கொடுக்க தமிழக அரசு தயாராகிட்டு இருக்கான்.
உரிமை தொகை தொகுப்புல கொடுக்கப்பட்ட 5000 தமிழக மக்கள் மறக்கிற வரைக்கும் தேர்தல் நடத்தாம தள்ளி போடுற முயற்சிகள்ல டெல்லி பாஜக இறங்கி இருக்குன்னு தகவல் வெளியான நிலையில அப்படி தேர்தல் தள்ளி போறது உறுதியா தெரிஞ்சா கல்லூரியில படிக்கிற மாணவ மாணவிகளுக்கான தவ புதல்வன் புதுமை பெண் திட்டத்தால மாசம் 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு உரிமை தொகை பாணியில 5000 ரூபாய் முன்பணமா கொடுக்கிற திட்டம் திமுகவுக்கு இருக்காம். புதுமை பெண் திட்டத்துல சுமாரா 3.25 லட்சம் மாணவிகளும் தவ புதல்வன் திட்டத்துல மாணவர்கள் சுமாரா 3.25 லட்சம் பேர்னு மொத்தமா 6.5 லட்சம் பேருக்கு முன்பணமா ஒரு கணக்கு சொல்லி உரிமை தொகை போலவே 5000 ரூபாய அவங்க வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கிற ஒரு திட்டத்தை திமுக வச்சிருக்குங்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.